நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. இப்போ இந்தியன் டீம் வந்து செலெக்ஷன் வந்து நடந்துச்சு பாத்தீங்களா? எப்படி போகுது? எனக்கு எப்படி இவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ ஐபிஎல் நடக்கும்போது ஐபிஎல் மேட்சஸை பார்த்துட்டு வந்து முடிவு பண்ணலான்னு சொல்லிட்டு செலக்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க போல். ஸோ அதன்படி எடுத்திருக்காங்களா? அப்படி எடுத்திருந்தா கூட வந்து தவறான பிளேயர்ஸ் தான் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா இதில் வந்து நல்ல பிளேயர்லாம் ப்ளே பண்ணுறது ருத்ராஜ் கேக்வாட். அவர் தான் இப்போ வந்து ஆரஞ்சு கேப் வச்சிருக்காரு. அவரை நீ டீம்லக்குள்ளே எடுக்கல, சரி அவரை விட்டுரு. இப்போ பேட்டிங் வந்து ஓகேவா இருக்குது இந்தியன் டீமில், சரி அதனால் எடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் பவுலர் யார் இருக்கிறா? பவுலர் யார் இருக்கா? நட்ராஜ்னா போடலையே அவரு. ஆஸ்திரேலியா டூர் அப்போ வந்து யார் நல்லா போட்டது? 2019 சீரியஸ் நடந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? 2019 அங்கே அப்போ யார் நல்லா போட்டது? யார் இந்தியாவை வந்து ஜெயிக்க வச்சது? யார் பவுலிங் அட்டாக் வந்து பழிச்சிச்சு? ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸே பேட்டி கொடுக்கல, சொல்லலை. நட்ராஜன் தான் வந்து இந்த மேட்ச் தசை திருப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அவருக்கு இன்னும் கூட ஒரு சான்ஸ் கிடைக்கல, இன்னும் சிறப்பாடின்னு இருக்காரு. அப்புறம் ஏன் தமிழ்நாடு பிளேயர்ஸ் மேலே வன்மத்தை காட்டுறீங்களா? இல்லை என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் ஆடுறவங்க எடுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு ஜெயிக்கவே தேவையில்லையா? அப்புறம் தோத்துட்டு பிறப்பு பிளேயர் செலெக்ஷன் சரியில்லைன்னு சொன்னால் அப்புறம் ஒருத்தங்க இது காலங்காலம் நடக்குது. இது இந்த பிளேயரை வச்சு நீ எப்படியா நீ போவ? நான் பெட்டு கட்டி சொல்கிறேன், இந்த பிளேயரை வச்சு உங்களால் வந்து செமிஃபைனல்லாம் போகிறதுக்கான ஆப்ஷனே கிடையாது. சூப்பர் 8 போகிறீங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல்ல. யாருங்க ஆடுறது? ஜடேஜாலாம் நாங்கள் ஆடுற ஜடேஜாலாம் எங்கே ஆடுற? சீனியர் பிளேயர்னு சொல்லிட்டு உள்ள வச்சுருக்கீங்களா? சரி ஜடேஜா கொடுப்பா, ஜடேஜா கூட வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் பேர்னா அவர் இப்போ இந்தியா கேப்டன், மும்பை டீம் கேப்டன் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா. அவர் என்ன பண்ணுறாரு? தண்டால் அடிக்கிறாரு, 2 புஷ்அப்ஸ் போடுறாரு, அப்புறம் வந்து ஃப்ரீ பண்ணுறாரு உடம்ப, அவ்வளோதானே. சண்டை போட்டுருக்காரு. எங்கே ஆடுறாரு கேம்? எந்த கேம் நல்லா ஆடினார் இந்த ஐபிஎல்ல சொல்லுங்கள்? ஒரு மேட்ச் சுமாராக ஆடி இருப்பார், அவ்வளோதான். மற்ற எந்த மேட்ச் ஆடினாரு? ஒரு கேப்டன்ஷிப்பு தெரியல. சரி விடு, கேப்டன்ஷிப் ஆனால் உனக்கு சரியாகவே நீ பிளேயரே ஆடல. எப்படி நீ ஒன்று செலக்ட் பண்ணாங்க? அப்போ நல்லா ஆடுறவங்களும் சேர்க்க மாட்டீங்க, அதானே? எனக்கு நான் ஒரே ஒரு கொஸ்டினுங்க, நீங்கள் பேட்டிங் ஆர்டர் வந்து ஓகே பரவாயில்ல, போலிங் ஆர்டர் யாரை வச்சு நீங்கள் போய் போடுவீங்க? நீங்கள் அது ஃபாஸ்ட் பிச்சு யாரை வச்சு? பும்ரா ஒரு போலரை வச்சு ஜெயிச்சிருவீங்களா? பும்ரா ஒரு போலர் ஜெயிச்சிருவீங்களா? நட்ராஜனை எடுக்க மாட்டீங்க. நல்லா போடலையா? இல்லை உங்களுக்கு பிடிக்கல? எதனால பிடிக்கல எனக்கு புரியல. எனக்கு உண்மையால புரியல. எப்படி வந்து, அதாவது நான் பார்த்தேன் ஒரு இந்த பேட் கமின்ஸ் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. பேட் கமின்ஸன் வந்து நல்லா பேசி வந்து ஊக்குவிக்கிறாரு, எனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாரு. அதாவது எனக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. அவர் மிகச்சிறந்த ஒரு கேப்டனு. எனக்கு போலிங்கில் முக்கியமான ஐடியாஸ்லாம் வந்து எனக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. என்னை வந்து நல்லா பாராட்டி நல்லா போடுறேன்னு சொல்கிறாரு. அப்போது ஆஸ்திரேலியன் பிளேயர் கேப்டனுக்கு வந்து நீ உனக்கு நட்ராஜனுடைய அருமை புரியுது, அப்போ இந்தியனுக்கு புரியலையா? இந்தியன் செலக்டர்ஸ்க்கு புரியலையா? இது என்னங்க? அது யாருமே கேட்க மாட்டேன். கிரிக்கெட்ன்றது அவங்க உலகம் தானாங்க. அது ஏங்க மாற்றமே வராத கிரிக்கெட்டில் மட்டும்? அதாங்க அஸ்வினை உட்கார வச்சிருக்காங்க. அஸ்வினுக்கு பதில் அந்த யுகாந்தி இந்த சாகல்ல எடுத்துக்கிறாங்க. அஸ்வின் நான் வந்து ஃபைனல் நடந்துச்சா, ஃபைனல் வேர்ல்டு கப் இப்போ நடந்துச்சு. அப்போ அசிங்கப்பட்டமே நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட. அப்போ வந்து அஸ்வின் ஸ்பின் பவுலர் அங்கே யாருமே இல்லை. அப்போ அஸ்வினை நீங்கள் உள்ளே போட்டிருந்தானா வாய்ப்பு ஜாஸ்தி அந்த டைமில். அஸ்வினை சேர்க்கல. அஸ்வினுக்கு பதில் யார் எடுத்துருக்கீங்க? சாகல் எடுத்துருக்கீங்க. சாகல் எழுதி போடுற பாலு, சாகலோட பாலை தான் அவங்க ஆஸ்திரேலியன் டீமு, பாகிஸ்தான் டீமு, இங்கிலாந்து டீமு எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் மாரி ஆட போகிறாங்க. ஒரு பாலை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் வரப்போகுது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ தோத்துட்டு டீம் செலெக்ஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியாச்சே. நட்ராஜ் வந்து ஃபுல் ஃபார்மில் இருக்காருங்க. நட்ராஜ் ஒரு தமிழனால நீ சேர்க்க மாட்டியா? இல்லை என்ன உனக்கு அவனுக்கு என்ன பிடிக்கல உனக்கு? அது தெரியல போல. போலிங் போகிறது உனக்கு பிடிக்கலையா? நல்லா போகிறது பிடிக்கலையா? இல்லை அவன் வந்து அவங்க ஆளாக இருந்தால் மட்டும்தான் சேர்ப்பியா? எனக்கு இது மாதிரி கேள்வி எழுப்புதுங்க. அவளாக தான் சேர்ப்பீங்களா? எனக்கு இப்படி தான் கேட்க தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சுல கிரிக்கெட்டு. யாருங்க இருக்கிறா? நட்ராஜன் தவிர வேறு யாருங்க இந்தியன் டீமில் போய் உள்ளாடி இருக்கா? சொல்லுங்கள் நீங்கள் பார்க்கலாம். நட்ராஜன் ஒருத்தனை தவிர, நட்ராஜன் ஓரம் கட்டிங்க விடுங்க, என்ன தான் போட்டு சேர்க்க போகிறதுக்கு தெரிஞ்சு போச்சு. நட்ராஜனை தவிர வேறு யாருங்க சேர்த்துறீங்க? தமிழ்நாட்டு பிளேயர் போய் ஆடுறாங்க. என்ன ரஞ்சிதில் எப்படிங்க ஐபிஎல் வச்சு முடிவு பண்ண மாட்டீங்க? நடக்க போகிறது T20ங்க, 50 ஓவர் கிடையாது. T20 மேட்ச்சு. இப்போ T20ல சிறப்பாக போகிற நட்ராஜ். அப்போ நட்ராஜனை சேர்க்க மாட்டீங்க ஏன்? இல்லைங்க, அவங்க ஐபிஎல் வச்சு ஆள் எடுக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன தெரியலங்க, நிறைய பேர் சொல்றாங்க. ஒருவேளை வந்து ஏன் ஒரு சேர்க்கல, நட்ராஜ் ஐயர்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்துச்சுன்னா சேர்த்துருப்பாங்களா ஒருவேளை அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். தெரியலையே, எனக்கே கஷ்டமா இருக்கே. அதாவது நம்ம கூட இருக்கிற நண்பர் அவரு போயிட்டு இந்தியாவில் போய் வெளிநாட்டில் போய் ஆனா இந்தியன் டீம்ல ஆனா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெருமை.
அதெல்லாம் எங்கே புரியும்? அதெல்லாம் புரியாதுங்க. அதாவது என்ன பண்ண தோத்துட்டு குறை சொல்லுவாங்க இந்த மாதிரி, இது சரியில்லை. அது யாருங்க? சிராஜ் எல்லாம் எதுக்கு சேர்த்தாங்கன்னு தெரியல. சும்மா டைம் பாஸ். ஏங்க ராயல் சேலஞ்ச் பெங்களூர்லயே உட்கார வைக்கிறாங்க, உட்கார வச்சுட்டாங்க ஒரு மேட்ச் போட காமிச்சு சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு. அப்புறம் நீ தூக்கின் படி ஒரு போட்டு வச்சிருக்கீங்க நீங்க பிளேயர்ல. என்னங்க அது கிரிக்கெட்டா என்னங்க அது? அப்போ வந்து உங்களுக்குலாம் வந்து எவன் நல்லா ஆடுறான் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. உங்களுக்கு தேவை அந்த விஷயம், அது இருந்தால் மட்டும் உள்ள சேர்த்துப்பீங்க. அதானே எங்க கொடுக்குறாங்க? எந்த தருங்க? நான் உனக்கு கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மாவே அவுட் ஆஃப் ஃபார்முங்க. அப்புறம் இந்த மாதிரி எப்படின்னா விராட் கோலி மட்டும்தான் ஒருத்தர் ஆடுறவர். விராட் கோலியை மட்டும் தான் நம்பலாம், இவன் கண்டிப்பா அடிப்பான். நீங்க பாருங்க சஞ்சு சாம்சனை விட உட்கார வச்சிருவாங்க பாருங்க, அங்க 11th சேர்க்க மாட்டாங்க சில டைம் பாருங்க. யாரு? அதாவது ஒரே ஒரு வாட்டி மேட்சை கொடுத்துட்டு நீ வந்து முடிவு பண்ணக்கூடாதுப்பா. தொடர்ந்து மற்றவங்க எல்லாம் கொடுக்குற பாரு, 3-4 வாட்டி ஆளுனா கூட ஆட வைக்கிறல்ல, அந்த மாதிரி கொடுத்து பாரு, அப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரே மேட்ச்ல ஒருத்தன் டிசைட் பண்ண முடியாது, அவனுக்கு வந்து செட் ஆகணும். ஒரு மேட்ச் விட்டு இன்னொரு மேட்ச் கூட, தொடர்ந்து இல்லை 3 மேட்ச் கூட, என்ன கொடுக்க மாட்டியா? கஷ்டப்பட்டு வந்தவங்களாம் கொடுக்க மாட்டீங்களா? என்னயா உங்க கிரிக்கெட் போர்டு நத்துறீங்க நீங்க? உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொன்னதுதான் ஆளு, தோக்கறானே ஜெயிக்கிறானோ போய் ஆடு. இந்த மாதிரி தான் எப்படி? நான் தான் சொல்றேன்ல, சூப்பர் 8 கூட போகாது. நான் எழுதி வச்சுங்க, சூப்பர் 8ம் போகாது. செமிஃபைனல்லாம் வாய்ப்பே கிடையாது போறதுக்குலாம். செமிஃபைனல் போனா கூட அவ்வளோ செமிஃபைனல் வெளியே வந்துட வேண்டியது தான். இதுதான் உண்மையான நிலவரம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து வேஸ்ட் டீமுங்க. அது இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இந்த டீம் வச்சுட்டு ஒன்றும் ஒரு ஆணையோடு பிடுங்க முடியாதுன்னு என்னுடைய கருத்து இது. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.